நடிப்பு அரக்கன் அப்படிங்கிறது அவர் சொல்லிக்கிறது. நான் அந்த வார்த்தையை பயன்படுத்த எனக்கு நீங்க அதை கேட்டாலே ஒரு மாதிரியா வருதுங்க. இந்த நடிப்பு அரக்கன் சொன்னா நடிப்பு கிறுக்கன்ங்கிற ஞாபகம் தான் வருது எனக்கு. ஓகே, அவனும் நடிப்பு அரக்கன்னு ஏனே சொல்றீங்க நீங்க? நான் சொல்லவே மாட்டேன். கமாண்ட்ல சொல்றாங்கல்ல நடிப்பு கிறுக்கேன் அதுன்னு சொல்றாங்கல்ல, பாருங்க இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுலயே பாருங்க எவ்வளவு கமாண்ட் போட்டிருக்காங்க. நான் சொல்றேன் இவன் இவ்வளவு பேசுறான்ல, நீ உன் கமாண்ட முதல்ல படிச்சு பாருங்க. கமாண்ட்ல தான் கொண்டாடுறாங்களாம், அவருக்காக சப்போர்ட்டா வீடியோ போடுறாங்க. யார் கொண்டாடுறா? திவாகருடைய ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எல்லாம் அசிங்க அசிங்கமா கேட்காங்க கமாண்ட்ல. ஓகே, அவங்க கமாண்ட் நான் பாரு எல்லாம் நான் பார்த்தேன், எனக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு. நான் கமாண்ட முக்கியமா பாக்குறாள் அசிங்க அசிங்கமா கேட்காங்க. இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் சர்க்கிள்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். உங்களுடைய என்னைக்காவது சில பேரை மீட் பண்ணிக்கிறது உண்டு, அதுமாதிரி பாத்துக்கிறதுலாம் நீங்க பண்ணிப்பீங்க. உங்களுடைய வட்டத்துக்குள்ள என்னென்ன பேசிக்கிறீங்க திவாகரை பத்தி, என்ன சொல்றாங்க? எல்லாருமே வந்து அவங்க ஒரு ஆளான்னு கேட்காங்க. அவன் ஒரு இது வெறி பிடிச்சவன் இல்லைன்னு சொல்றாங்க. நீங்க அவன்லாம் நீங்க வந்து சேலத்துல எல்லாம் மீட்டிங் பண்ணிருக்கீங்க, இம்மா அவன் கண்டா நீங்க எதுவுமே பேசாதீங்க, ஜாதி வெறி பிடிச்சி பேசாது பேசுறாங்க. நம்ம அப்ப சொன்னா நம்மளே வந்து ரொம்ப இழிவா பேசியிருக்கான், நம்ம இம்மா அவனை கண்டுவிட மாட்டோம். இம்மா போட்டு இம்மா அவன் எங்கேயாவது கண்டாச்சுன்னா எந்த ஃபங்க்ஷன்ல அவன் வந்தாலும் சரிதான், அதுல அவன் என்ன பேசுனதுக்கு நான் வந்து அவனை தூர போலன்ட்டு கண்டிப்பா சொல்லி அதை சொல்லிடுவேன். ஓகே ஓகே, ஆமா, அதெல்லாம் நாங்க அவன்கிட்ட இப்படி என்ன பேச்சு நம்மளுக்கு என்னைக்கு நம்மள ரொம்ப இழிவாகவும் ரொம்ப இதாகவும் நம்மள பேசினா அவன் நம்மளுடைய அவங்க உறவே நம்மளுக்கு தேவையில்லை.